Good morning, Shanthini. Good morning, Ram. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பற்றி நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே. ஆஸ் யூஷுவல் நான் க்ளூஸ் கொடுக்குறேன். அது மொக்கையாக இருக்குமா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. என்கிட்ட ப்ரொடியூசர் கொடுக்குறத நான் சொல்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டேட் இன் இந்தியா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் க்ளூ கேளுங்க. இது வந்து நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. கடப்பாறைங்க. ப்ளீஸ் பாஸ் மீ தி கடப்பாறை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலைப்பிரதேசம், நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கேபிட்டல் இருக்கு. ஒன்று வந்து சம்மர் கேபிட்டல், இன்னொன்று வின்டர் கேபிட்டல். சம்மர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர், வின்டர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஜம்மு. சொல்லிட்டீங்க. ஓகே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ ராம், நீங்கள் சொன்ன க்ளூஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்சது இன்னைக்கு நீங்கள் பேச போகிற ஊர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சூப்பர். இது கூட சொல்ல வச்சுக்கோங்க, ஆடியன்ஸ் நம்மள காரி துப்பிருப்பாங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஏன்னா பேரை சொல்லிட்டீங்க, ஊர் பேரே. ஸோ ரொம்ப ஈஸியான நீங்கள் க்ளூஸ் சொன்னதுனால நானும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி நிறைய ஈஸியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒன்று என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து படம் பார்க்குறது, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். இல்லைனா டிவோஷனல் பிளேசஸாக இருக்கும். பட் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ட்வின் சிட்டி மாதிரி ரெண்டுமே இருக்குது. ஓ சூப்பர். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும், இல்லைனா பில்கிரம் சென்டர்ஸ், அதாவது நிறைய கோயில்கள் இருக்கும், இல்லை கோயில் சார்ந்த விஷயங்கள், ரொம்ப டிவோஷனலாக நீங்கள் ஒரு டூர் போகிறோம்னா அதுக்கு தனியாக ஊர்கள் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்றீங்க இல்லையா? ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே மலை பிரதேசமாச்சு, கோல்ட் பிளேஸ் ஆச்சு, அங்கே என்ன ஸ்போர்ட்ஸ்? ஐஸ் ஹாக்கி அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்? ஆமாம், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். பேராகிளைடிங், நிறைய ரிவர்ஸ் கூட இருக்குது. ஏன்னா பனிலாம் உருகி ரிவர் ஆகுது இல்லையா? ஸோ அதனால வந்து நிறைய அந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கூட நிறையா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. இது இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும். ஒரு பக்கம் ஐஸ் இருந்தால் கூட இந்த பக்கம் கொஞ்சம் க்ரீனரியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டமாக்கா சொல்றீங்க. ஆமா, டபுள் டமாக்கா. நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேர்லயே வந்து அப்படிதான் இருக்குது இல்லையா? சோ அந்த மாதிரி ஊர்ல இருக்க அந்த ஃபெசிலிட்டிஸ்மே வந்து டபுள் டமாக்கா தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னீங்க சாந்தினி. பட் இன்றைய சூரியோதயம் பார்க்கிறதுக்கான நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 6/7/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:57. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பஞ்சமி. சதயம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, இப்போ நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அதோட கிளேசியர்ஸ், பில்கிரிம் சென்டர்ஸ், அதை ஹைலைட்ஸ்லாம் சொன்னீங்களா, நேச்சுரல் சீனரிஸ் அது மாதிரி சொன்னீங்க இல்லையா? அதை தவிர்த்து நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் உள்ள ஒரு ஊருன்னு சொன்னால் குல்மார்க்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே. குல்மார்க் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக குல்மார்க் சொல்லுவாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் இல்லையா? அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கோல்ஃப் கோர்ஸ். நிறைய கோல்ஃபிங் பீப்புள் வந்து இங்கே வந்து ஒரு நிறைய கோல்ஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக கோல்ஃப்ன்றது வந்து ஒரு ரிச் பீப்புளுக்கான ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஹாலிடே டைமில் இங்கே நிறைய பேர் வந்து அந்த பியூட்டிஃபுல் ஹெல்தி ஏர், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ்னால் அது குல்மார்க். ஸோ நிறையா கோல்ஃபிங் பார்க்கலாம். கோல்ஃபிங் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் அப்படின்னா குல்மார்க் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ லேண்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஸோ லேண்ட் ப்ரமோஷன் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாட் போட்டு விற்றுருவாங்க. ஸோ அவ்வளோ லேண்ட் இருக்கு போல இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற அப்படின்ற பாடலோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துலாம். இது அபிராமி அந்தாதி. श्रीविद्योपासनासक्तं श्रीविद्यापीठभूषणं श्रीविद्याभिनवं वन्दे श्रीकृष्णानन्द सद्गुरुं.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை நம்முடைய இல்லங்களிலே தவழ விட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடியற்காலையிலும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே தொடர்ந்து எங்களோடு இணைந்து அபிராமி அந்தாதியை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கேட்டு பலன் பெறுகிறார்கள் என்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு பாடல் 15ஐ நாம் வழங்குகிறோம். பாடல் 15னுடைய தலைப்பு பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற என்ற அருமையான பாடல். தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண் அளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளை யாமளை பைங்கிளியே என்ற அருமையான பாடல். பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற. இந்த உலகத்திலே எல்லோரும் விரும்புவது செல்வம். செல்வத்தை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? எல்லோரும் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக என்று கேட்டால் செல்வத்தை பெறுவதற்காக. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை தேவை செல்வம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டபடி அவரவர்கள் நம்முடைய நேரத்தை விற்று செல்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவருடைய நேரம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருவருக்கு அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பணம் கிடைக்கிறது. ஒருவருக்கு ஆயிரக்கணக்கிலே, ஒருவருக்கு நூற்றுக்கணக்கிலே, ஒருவருக்கு மிக சில அளவே பணம் கிடைக்கிறது என்று சொன்னால் அவரவர்களுடைய வினை பயன் காரணமாக அந்த நேரத்தை விற்று நாம் செல்வத்தை ஈட்டுகிறோம். அந்த செல்வத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருஞ்செல்வம் வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அப்படி அந்த பெருஞ்செல்வம் எதை தர வேண்டும்? செல்வம் படைத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மிக அருகிலே சென்று பார்த்தால்தான் செல்வம் படைத்தவர்களிடத்திலே தான் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவர்கள் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வம் படைத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பேரின்பம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் அந்த செல்வம் படைத்தவர்களும் பேரின்பமாக இந்த உலகத்திலே வாழலாம். ஒரு முறை முல்லா தன்னுடைய ஊரிலே ஒரு மரத்தடியிலே அமர்ந்து இறைவனை வணங்கி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரம் அந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரர் ஒரு பெரிய மூட்டை எடுத்து கொண்டு வந்து முல்லாவினுடைய அருகிலே வந்து நின்று அந்த மூட்டையை பக்கத்திலே வைத்து கொண்டு மூச்சிறைக்க மேலும் கீழுமாக முல்லாவையே பார்த்து கொண்டே இருந்தார். சற்று நேரம் கழித்து முல்லா கண்களை திறந்து, வாருங்களையா, என்ன இப்படி மூச்சிறைக்க வந்திருக்கிறீர்களே, இது என்ன மூட்டை என்று கேட்டார். இது என்னுடைய செல்வத்தினுடைய மூட்டை. இதை நான் வைத்திருக்கிறேன். என்னிடத்திலே நிறைய பணம் இருக்கிறது. ஆனாலும் கூட என்னிடத்திலே நிம்மதியே இல்லை. என்ன என்றே தெரியவில்லை. நான் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா வசதிகளையும் எனக்கு இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் ஏன் நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். முல்லா அவரோடு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தார். பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் அவற்றையெல்லாம் காதிற்குள்ளே வாங்கி கொண்டாரே தவிர மனதிற்குள்ளே இறக்கியதாகவே தெரியவில்லை. இவர் செய்த உபதேசங்கள் எல்லாம் வீணாக போவது போல அவருக்கு தெரிந்தது. ஒரு சூழ்நிலையிலே அவர் அங்கே கீழே வைத்திருந்த அந்த பணமூட்டை எடுத்துக்கொண்டு முல்லா வேகமாக ஓட ஆரம்பித்தார். என்னையா, உங்களிடத்திலே நான் நல்ல தீர்வு கேட்க வேண்டும் என்று வேகமாக வந்தேன். நீங்கள் நல்லவர் என்று சொன்னார்கள், வல்லவர் என்று சொன்னார்கள், பல விஷயங்களை தீர்த்து தருகிறீர்கள் என்று சொன்னார்கள், நேர்மையானவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் என்னுடைய பணமூட்டையை தூக்கி கொண்டு ஓடுகிறீர்கள் என்று கத்திக்கொண்டே அந்த செல்வந்தரும் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிறார். முல்லா அந்த தெரு இந்த தெரு என்று பல தெருகளிலே வளைந்து ஓட மூச்சிறைக்க மேலும் மேலும் இவர் பின்னாலே துரத்தி கொண்டே ஓடினார். ஒரு சூழ்நிலையிலே எங்கே தொடங்கினாரோ அதே மரத்தடியிலே வந்து முல்லா அமைதியாக அமர்ந்து விட்டு அந்த மூட்டையை பக்கத்திலே வைத்து கொண்டிருந்தார். அந்த பணக்காரர் பல்வேறு இடங்களிலே தேடி பார்த்து விட்டு திரும்ப அதே இடத்திற்கு வந்தார். முல்லா உட்கார்ந்திருப்பதை பார்த்து மிகப்பெரிய அளவிலே சந்தோஷம் அடைந்து விட்டார். என்ன இப்படி பண்ணிவிட்டீர்களே, மூச்சிறைக்க நான் வந்து உங்களை தேட வேண்டிய விட்டீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள்? இப்பொழுது மறுபடியும் ஏன் இந்த பணத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லையா என்று கேட்டார். முல்லா சொன்னார், எனக்கு தேவையில்லை, எனக்கு இறைவன் என்ன தந்திருக்கிறாரோ அதுவே எனக்கு போதுமானது. அப்புறம் ஏன் ஓடினீர்கள்? இந்தாருங்கள், நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்த்த பிறகு, பண மூட்டையை பார்த்த பிறகு சந்தோஷமாக இருக்கிறேன். இந்தாருங்கள், இந்த மூட்டையை பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவர். அப்பொழுது முல்லா சொன்னாராம், நீங்கள் தொலைத்த பிறகு, அதை திரும்ப கிடைத்த பிறகு நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, இந்த பணத்தை நீங்கள் வைத்து கொள்வதனாலே இப்பொழுது நிம்மதி ஒரு சில மணித்துளிகள் தான். ஆனால் இந்த பணம் எல்லோருக்கும் பயனுடையதாக இந்த செல்வம் போகுமானால் நிச்சயமாக இந்த செல்வத்தினாலே பலன் இருக்கிறது என்று சொன்னாராம்.
அப்படித்தான் பெருஞ்செல்வம் என்று ஒருவருக்கு இருந்தால், அவர் நிம்மதி இல்லாமல் தவித்தால், அந்த பெருஞ்செல்வத்தினாலே நிம்மதியை நிச்சயமாக விலை கொடுத்து வாங்க முடியாது. அது எங்கிருந்து வர வேண்டும்? அடிமனத்தினுடைய ஆழத்திலே இருந்து வர வேண்டும். அப்படி அடிமனத்தினுடைய ஆழத்திலே இருந்து நிம்மதியாக இருக்கிறேன் என்று வருவதற்கு செல்வம் உதவுமா என்று கேட்டால் நிச்சயமாக உதவும். எப்பொழுது உதவும் என்று கேட்டால், அதை பல பேர் பயன்படக்கூடிய அளவிற்கு யார் அள்ளி அள்ளி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக வரும். பல பேருக்கு உணவளிக்கிறோம். உணவளிப்பதிலே என்ன மிகப்பெரிய விஷயம் என்று சொன்னால், சாப்பிட்டவர்கள் முகமலர்ச்சியோடு இருக்கிறார்களே, அந்த மலர்ச்சியை பார்த்து நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் நிறைய பேரை படிக்க வைத்திருக்கிறேன், நிறைய பேருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன், நிறைய பேருக்கு தொழில் தொடங்கி கொடுத்திருக்கிறேன், நிறைய பேரை வாழ வைத்திருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே அவருடைய செல்வம் அப்பொழுதுதான் பேரின்பத்தை தருவதாக இருக்கிறது. தான் மட்டுமே வைத்து கொண்டிருப்பதனாலே நிம்மதி குறைவு ஏற்படுகிறதே தவிர பெருஞ்செல்வம் பேரின்பத்தை எப்பொழுது தரும் என்று சொன்னால், அந்த செல்வம் பலனுடையதாக இருக்க வேண்டும், பயனுடையதாக இருக்க வேண்டும். வள்ளல் அழகப்பர் காரைக்குடியிலே மிகப்பெரிய கல்லூரியை தொடங்கினார். அந்த பகுதியிலே காரைக்குடியை கல்விக்குடியாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய வளத்தை அவர் வழங்கினார். கோடி கொடுத்த குடைங்கன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் என்று டாக்டர் வாசுப்பா பாடுவார். குடியிருந்த வீட்டை கூட தன்னுடைய கல்விச்சாலைக்காக திறந்து விட்டார். நேருவே பெருமைப்பட்டு பாராட்டக்கூடிய அளவிற்கு சிஇசிஆர் என்று சொல்லக்கூடிய சிக்ரியை மிகப்பெரிய பொருட்செலவிலே தன்னுடைய சொந்த செலவிலே உருவாக்கி கொடுத்தார். எல்லோருடைய இல்லங்களிலும் இன்றைக்கு அவருடைய படம் இருக்கிறது. எத்தனையோ பேர் அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக படித்து வெளிவந்து உயர்ந்த பதவியிலே இருந்து அவரை தெய்வமாகவே மதித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலத்திலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தார்கள். அத்தனை செல்வந்தர்களுக்கும் அத்தனை புகழ் கிட்டியிருக்கிறதா? அத்தனை செல்வந்தர்களும் அவர்களது மகிழ்ச்சியாக இருந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த தர்மத்தை ஏனோதானோ என்று பண்ணவில்லை. அந்த தர்மத்தை செய்கிற பொழுது அந்த தர்மம் எப்படி நடக்கிறது என்பதை அவர் நேரடியாக சென்று பார்ப்பார். விடுதி நடத்தினால் விடுதியினுடைய மாணவர்கள் எப்படி சாப்பிடுகிறார்கள் என்பதை தானே நேரே சென்று பார்த்து அந்த உணவை தானே அருந்தி பார்ப்பார். அங்கே கட்டடங்கள் கட்டியிருந்தால் மின்விசிறி வசதி இருக்கிறதா, ஆசிரியர்களுக்கு மின்விசிறி வசதி இருக்கிறதா, மாணவர்களுக்கு இருக்கிறதா என்று தானே சென்று ஒன்றாக பார்த்ததினாலே தான் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையிலே அந்த கல்விக்கூடங்கள் அவருடைய புகழை உலகம் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். பெருஞ்செல்வம் எப்பொழுது பேரின்பத்தை தரும் என்று கேட்டால், அந்த பெருஞ்செல்வம் செல்வத்து பயனே ஈதல் என்று சொல்லுவானே வள்ளுவ பெருந்தகை. அந்த செல்வத்து பயன் ஈதலாக மாறுகிற பொழுது பெருஞ்செல்வம் பேரின்பத்தை தரும். நமக்கு பெருஞ்செல்வமும் வேண்டும், பேரின்பமும் வேண்டும். அதைத்தான் நமக்கு அபிராமி அந்தாதியினுடைய இந்த பாடல் தருகிறது. தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே என்ற பாடலை தொடர்ந்து நாம் தினசரியாக நம்முடைய இல்லத்திலே இறைவியின் திருச்சந்நிதி முன்னாலே காலை மாலை விளக்கேற்றி நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பெருஞ்செல்வமும் பெருஞ்செல்வத்தை ஈதல் மூலமாக பேரின்பமும் அடைவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த விடியற்காலையை மிக அழகாக தொடங்குகிறோம். தொடர்ந்து இந்த பாடலை சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுராம் வைஷ்ணோ தேவி அப்படின்ற அம்மனோட கோயில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்பவே ஃபேமஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகுட்டா அப்படின்ற அந்த மலைக்கு மேலே கத்ரா அப்படின்ற அந்த ஊரில் இருக்குது. ஸோ கத்ராலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் இந்த கோயில் வரும். இது ஆக்சுவலி ஒரு குகை கோயில். ஓகே, கேப் டெம்பிள். ஆமாம், கேப் டெம்பிள். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய மலையை தாண்டணும். ஸோ வந்து ட்ரெக்கிங் மூலமாக நடைப்பயணம் மூலமாக தான் நீங்கள் போக முடியும். காரு பஸ்ஸு எதுவுமே கிடையாது, எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. ஸோ நடக்கணும் அப்படின்னா கத்ராலேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்து ஒரு மலையை தாண்டுவீங்க. அதுக்கப்புறம் ஐஸ் கோல்ட் வாட்டரில் ரிவர் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு தண்ணி உள்ள ரிவர் இருக்கும். அதை கடந்து போகணும். அதை கடந்து ஒரு நேரோ ஸ்டீப் மாதிரி ஒரு வே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கோயிலே அந்த கேவே ரீச் பண்ணுவீங்க. அந்த கேவும் கொஞ்சம் நேரோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் அம்மனை பார்க்கணும். ஸோ இந்த கோயில் போகிறதுக்கு அவ்வளோ நல்ல பலன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஷ்ணோ தேவி இருக்காங்க இல்லையா, இவங்க 3 அம்மனோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாகாளி, மகாலட்சுமி அண்ட் மகா சரஸ்வதி. ஸோ இந்த 3 அம்மனும் சேர்த்து வச்சு ஒரே அம்மனாக செலவழிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வைஷ்ணோ தேவி. ஓ சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம மக்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த டெம்பிள் போலாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் டெஸ்ட் டியூப் பேபி பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது தாயின் மடியில். வேந்தன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாயின் மடியில் வாயிலாக உங்களோட பெண்களை பற்றி பல விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன்.
இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன், அடினோமயோசிஸ்ன்னு. அதை பல பேர் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடினோமயோசிஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் எவ்வளோ வருதோ, எண்டோமெட்ரியோசிஸ் எவ்வளோ வருதோ, அதை விட இது வந்து பல பெண்களை தாக்குவதில்லை, சில பெண்களை மட்டும்தான் தாக்குவது. ஆனால் இந்த அடினோமயோசிஸ் வந்தால் குழந்தை பெறுவது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடினோமயோசிஸ்ன்னு சொன்னால் இதுவும் ஃபைப்ராய்ட் கட்டியும் ஒரு மாதிரி. ஃபைப்ராய்ட் கட்டி வந்து நீங்கள் ஆரஞ்சு பழம் உழிச்சா அப்படியே எடுத்துடலாம். ஆனால் அடினோமயோசிஸ் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. இந்த ஆப்பிள் தோல் இருக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் சீவி தான் எடுக்கிற மாதிரி இதையும் நம்ம ஃபீல் பண்ணி தான் எடுக்க முடியும். இது எதனால் உண்டாருது? யூஸ்வலி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு 6 to 8% நடக்கும். வயது 40 மேலே தாண்டிறவங்களுக்கு 40 to 60% அந்த மாதிரி வர வாய்ப்பு ஜாஸ்தி. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு 10 to 15% வரலாம் இந்த வியாதி. இது எதனால் வருது அப்படின்னா, இது வந்து பல குழந்தைகள் பெற்றுக்கொண்டே இருக்கும் ஒத்துக்கு அது அந்த கர்ப்பப்பை வாயிலாக கர்ப்பப்பை உள்வரை ஜவ்வு அந்த சதைக்குள்ளே போய் அங்கே அந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பல அபார்ஷன்ஸ் செய்து கொண்டால் ரொம்ப சுரண்டும் போது அந்த கர்ப்பப்பை உள்வரை ஜவ்வில் ஓட்ட மாதிரி விரிவு ஏற்பட்டு அந்த பேசல் எண்டோமெட்ரியம், அதாவது குழந்தை வளர்க்கிறது உதவுற எண்டோமெட்ரியம், பேசல் எண்டோமெட்ரியம் உள்வரை ஜவ்வு, அதில் 3 லேயர்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பேசல் எண்டோமெட்ரியம், அதுதான் மாதம் பீரியட் வரைச்சே பீரியட் ஆரம்பிக்கிற முடிஞ்ச நாள்லேருந்து கருமுட்டை வர அன்னைக்கு மட்டும் அது வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு ஒரு விதமான தசை வந்து டெவலப் ஆகும். கருமுட்டை வெளியில் வந்ததுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் சத்து சேர்ந்து குழந்தையை படிய ஏதுவாக செக்ரட்டரி ஃபேஸ்ன்னு சில சத்துகள் சேர்ந்து குழந்தை வளர்ப்புக்கு ஏற்றவாறு அது உற்பத்தி பண்ணும். இப்போ அபார்ஷன் வேணும், அபார்ஷன் அடிக்கடி பண்ணுறவங்க வந்து கர்ப்பப்பை உள்வரி ஜவ்வை சுரண்டி க்ளீன் பண்ணி அந்த குழந்தையை வெளியேற்றும் போது அந்த பேசல் எண்டோமெட்ரியம் அடிப்படும் போது இந்த வெளியில் வளர்கிற எண்டோமெட்ரியம் அது வழியாக உள்ளே போயிட்டு அந்த கர்ப்பப்பை தசை நார் நடுவில் போய் உட்காந்து வளர ஆரம்பிக்கும். இதனால் என்னாகும், ஒவ்வொரு தரமும் மாதவிடாய் வரும்போது இந்த தசை நாருக்குள்ளே போன செல்ஸும் வளர ஆரம்பிக்கும். அப்போ கர்ப்பப்பை சாதாரணமாக 6x3 தான் இருக்கணுங்கிற போய் அது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு 7x4 சென்டிமீட்டர்ஸ், 8x3.5 சென்டிமீட்டர்ஸ், 9, 10, 11 அந்த மாதிரி பெரிய கர்ப்பப்பையை வளர்ந்துட்டே போகும். ஆனால் அதில் இருக்கிற தசை நார்கள் நார்மலாக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அடினோமயோமான்னு சொல்லுவோம். இதுதான் ஃபைப்ராய்ட் மாதிரி கிடையாது, தனியாக எடுக்க முடியாது. அது எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு கல் மாதிரி இருக்கும். அதனால் கர்ப்பப்பை வந்து விரியும் தன்மை அதுக்கு கிடைக்காது. கர்ப்பப்பை வந்து கர்ப்பமாகும்போது விரிவடைகிறதுக்கு கர்ப்பப்பை சாஃப்டாக இருக்கணும். அதில் எந்த குறைபாடு இருந்தாலும் அந்த விரிகிற தன்மை குறைந்து ஒன்று கர்ப்பம் நிற்காது, அடுத்தது குறைப்பிரசவம் ஆகக்கூடும், இல்லை குழந்தை உள்ளே இறக்கக்கூடும், இல்லை குழந்தை வந்து எவ்வளோ அந்த மாதத்துக்கு எவ்வளோ வளரணுமோ அந்த வளர்ச்சி குறைவாக இருக்கும். அதுக்கு வந்து இன்ட்ராயூட்ரைன் growth retardation சொல்லுவோம். ஸோ இந்த அடினோமயோசிஸ் இருப்பது பல பேருக்கு தெரிவதில்லை. அது வந்து ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லிடுவாங்க வித்தியாசம் இல்லாமல். அது வந்து இது இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும்னா, அடிவயிறு கணக்கிற மாதிரி இருக்கும், அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், மாதவிடாய் வரைச்சி ரொம்ப வலிக்கும், டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம், ரொம்ப வலிக்கும். அப்புறம் குழந்தை பிறக்க இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் இருக்கும். மாதவிடாய் நிற்கிற சமயத்தில் அது இருந்துச்சுன்னா அந்த வலியில் துடித்து தற்கொலை பண்ணிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 40 years and above கர்ப்பப்பையை எடுத்துருவோம். பட் சின்ன வயசில் குழந்தை இல்லைங்கிறது அவங்க சீக்கிரமாக செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து முதிர்ந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கர்ப்பப்பை ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா குழந்தை நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பெண்கள் வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து வாடகைத்தாய் வழியாக தான் குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ இட்ஸ் a பிக் ப்ராப்ளம். அண்ட் பல பேர் இதை அறிவதில்லை, பல டாக்டருங்க இதை மிஸ் பண்ணிடுறாங்க. இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியறதில்ல. அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு முதல்லையே நம்ம டைம்லி ஹெல்ப் பண்ணலைன்னா இது வந்து பெரிய ப்ராப்ளம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கலைங்கிறச்சு ஃபஸ்ட்டு போய் கர்ப்பப்பையை அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும்.
இது கண்டுபிடிக்கிறது வந்து முக்கால்வாசி கை வச்சு செக் பண்ணுறச்சே கர்ப்பப்பை சாதாரண பெருசாக இருக்கும், சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி தெரியும், அப்புறம் கொஞ்சம் வேதனை இருக்கும். அப்புறம் அல்ட்ராசவுண்ட் வழியாக பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த கட்டி மாதிரி நல்லா தெரியும். இதில் வந்து 2 வகை கட்டி இருக்குது. ஒன்று வந்து மொத்த கர்ப்பப்பையும் பெருசாக இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு சைடில் மட்டும் வீங்கியிருக்கும். லோக்கல் அடினோமயோமான்னு சொல்லுவோம், குளோபுலர் ஹோமோஜினஸ் அடினோமயோமான்னு சொல்லுவோம். இது வந்து வளர்ந்து கொண்டே போகும். இதில் வந்து உங்களுக்கு நின்றுச்சு இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. அது மாதம் ஆகி மாதவிடாய் வர வர இந்த கட்டி வளர்ந்து கொண்டே போகும். வளர்ந்து போகிறச்சே அந்த கர்ப்பப்பையோட சாஃப்ட் தன்மையை இழந்து, அந்த எலாஸ்டிசிட்டியை இழந்து, ஃபைப்ரஸ் கல் மாதிரி ஆரச்சு அதோட விரிவுத்தன்மை போயிடும். அதே மாதிரி அதுக்கு வர வேண்டிய கர்ப்பம் பதிஞ்சு வளரக்கூடிய அந்த சாஃப்ட் இல்லாமல் ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஹிஸ்ட்ரி வச்சு கண்டுபிடிக்கலாம், கையை உள் வச்சு செக் பண்ணிச்சே கண்டுபிடிக்கலாம், ஸ்கேன் வழியாக கண்டுபிடிக்கலாம், ஹிஸ்ட்ரி வச்சு கண்டுபிடிக்கலாம், எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அதில் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி லேப்ரோஸ்கோப் பண்ணுறச்சே கண்ணாலே எங்கள் கண்ணுக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசுன்னு. பார்த்தோன்னே 9, 11, 12 அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். அப்போ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். இந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது ஒரே சைடு லோக்கலாக சின்ன கட்டியாக இருந்தால் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி வழியாக வயிற்று கிழிக்காமல் அது லோக்கலாக அதை குடைஞ்சி எடுக்கணும். இப்போ ஃபைப்ராய்ட் கட்டினா ஆரஞ்சு உரிக்கிற மாதிரி அப்படியே வந்துடும், இது அப்படி வராது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ப்ரோபால் டச் பண்ணி குடைந்து அதை எடுத்துகிட்டு அந்த இடத்த மூடணும். 2 months 3 months அந்த இடம் ஆறுறதுக்கு டைம் கொடுத்துட்டு உடனே குழந்தை இல்லாமைக்கு ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டாக ஆரம்பிக்கணும். 3 months 4 monthsக்கு மேலே டைம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது மடமடமட திருப்பியும் வளர ஆரம்பிக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் GnRH அனலாக் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம். ஸோ தட் அந்த ரத்த ஓட்டத்தை குறைச்சி கர்ப்பப்பை ஷ்ரிங்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குளோபரெல்லாம் மொத்தமாக வரைச்சி எங்களால் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மொத்த யூட்ரஸும் பெருசாக இருக்குச்சே ரொம்ப கடினம் அது எடுக்கிறதுக்கு. அல்ட்ராசவுண்ட் வழியாக படம் வரைஞ்சி வயிற்றை கிழிச்சி கையால் ஃபீல் பண்ணி அந்த கட்டி எடுக்கணும். ஸோ அடினோமயோசிஸ் உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை இல்லாதவங்க இதை டெஸ்ட் பண்ணுறச்சே அடினோமயோசிஸா எண்டோமெட்ரியோசிஸா அல்லது ஃபைப்ராய்டு கட்டியாக இருந்து வித்தியாசம் பார்த்துக்கணும். அடினோமயோசிஸ் வந்தால் எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ, கர்ப்பப்பை விரிவடையாமல் பெருசாகிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருசாக ஆகிடுச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அதை மட்டும் குடைஞ்சி எடுத்துகிட்டு குழந்தை பிறக்க வாய்ப்பு குறைந்தால் கூட அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கலாம். மொத்தமாக குளோபுலராக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி இருக்குச்சே அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படும் போது கர்ப்பப்பையை எண்டோஸ்கோப் வழியாக எடுத்துட்டு அவனோட முட்டைகளை சேகரித்து வாடகை தாய் வழியாக அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்து வரச்சே நமக்கே கஷ்டமாக இருக்கும், ஏன் இவ்வளோ வருஷம் இப்படி விட்டுட்டாங்க. அடினோமயோசிஸ்ங்கிறது ஒரு என்டிட்டி இருக்குது, அது நீங்கள் கூகுள் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குழந்தை பெற்றுக்கிறது ஈஸி. இது லேட்டாக ஆகிட்டு ஒரு 40 years அந்த மாதிரி வரைச்சே முட்டையும் காலியே போகிறது. அண்ட் அடினோமயோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்களே குழந்தை பெற்றுக்கணும், நீங்களே ஆசைப்படுறீங்க, அந்த தாயாகும் இன்ஸ்டிக்ட் உடம்புல இருக்கிறச்சே அது பண்ண முடியாமல் போகிறது. வாடகை தாயை தேடணும், வாடகை தாய்க்கு பணம் செலவாகும், அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் குழந்தை பெற்ற அந்த இருக்காது. இருந்தாலும் உங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் உங்களோட கருமுட்டை கணவனின் உயிரணுக்கள் சேர்ந்து பெற்றுக்கலாம். ஸோ அடினோமயோசிஸ்ங்கிறது ஃபைப்ராய்டு கட்டியில் ஒரு பிரிவு. ஆனால் ஃபைப்ராய்டு கட்டி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி, அதை கட்டி ஈஸியாக எடுத்துகிட்டு குழந்தை பெற்றுக்கலாம். அடினோமயோசிஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம், அறுவை சிகிச்சையும் கஷ்டம். பெண்கள் வந்து ஃபைப்ராய்டு கட்டியில் ரொம்ப கஷ்டப்பட மாட்டா, சிம்டம்ஸ் வயிற்று வலி அவ்வளோ இருக்காது. ஆனால் அடினோமயோசிஸில் வயிற்று ரொம்ப வலிக்கும், ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அண்டு பேஷண்ட் ரொம்ப துடிப்பாக அந்த பீரியட்ஸ் வரைச்சி அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதும் அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ அடினோமயோசிஸ் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சு கொண்டீங்க. குழந்தை இல்லாதவங்க ஜாக்கிரதை. ஃபஸ்ட்டு டாக்டரிடம் போய் ஸ்கேன் பண்ணியோ எம்ஆர்ஐ பண்ணியோ அடினோமயோசிஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உடனே அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் கேட்டுக்கோங்க, இம்மிடியேட்டாக குழந்தை பெற்றுக்கோங்க. ஓகே, see you next time.
சாந்தினி, இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி பேசுகிறப்போ குல்மார்க்னு ஒரு இடம் பற்றி சொன்னா இல்லையா, ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. குல்மார்க்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, சன்மார்க். குல்மார்க், சன்மார்க்னு ஒரு ஆமாம் சன்மார்க் இருக்குது. சன்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது வந்து மெடோ ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ மெடோனா வந்து பசுமையான நிலத்தை வந்து மெடோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மெடோ ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிந்த் வேலியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சிந்த் வேலியே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஒரு பெரிய அசெட்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஃபீச்சர்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க் வந்து 2730 மீட்டர்ஸ் ஃப்ரம் அபவ் சீ லெவல் இந்த வேலியில் வந்து அது லொக்கேட் ஆகிருக்கு. அந்த சன்மார்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ், ஃபுல்லாக மலை ஃபுல்லாக அப்படியே பனி சார்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பேக்ட்ராப் வந்து ஸ்கை இருக்கும். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலே நீங்கள் சொல்லும் போதே போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் என் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு வந்திருக்கான், ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னான், பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதான் ஓகே. ஸோ குல்மார்க் அண்ட் சன்மார்க் சூப்பர் பிரதர் காம்பினேஷனாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நலமறி ஆவல்ல டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? கண்டிப்பாக. இது நலமறி ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைக்கு பல நோய்களுக்கு வந்து வருமுன் காப்போங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் வந்ததுக்கப்புறம் நான் அதை சாப்பிடவா இது சாப்பிடவா, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து எதையாவது தேடி அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, பல நாள்பட்ட நோய்களை வந்து எந்த மருத்துவத்தினாலையும் முழுமையாக குணப்படுத்துவதுங்கிறது, வெறும் மருந்தை வச்சு மட்டும் குணப்படுத்துவதுங்கிறது முடியாமையே போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நோய் வராமல் பார்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம். இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நமக்கு ஆசிய மரபாக இருந்ததுன்னா, உலகத்தினுடைய ஆசிய மரபினரில், அதாவது இந்தியா, சைனா, மலேசியா, இங்கே எல்லாமே இந்த ஆசிய மரபினர் எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கோ பேரங்கள் பாத்திகளுக்கோ இதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம் மரபணுகளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ வராமல் தடுக்கிறது என்ன, வந்ததுக்கப்புறம் என்ன மருத்துவம் பண்ணலாம், எப்படி கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாங்கிறத பிறகு பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் வராமல் வைத்து கொள்வது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும். இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்களில் இருந்து அவங்க வளரக்கூடிய பருவத்தில் அதிகமாக அந்த குழந்தைங்க ஈர்ப்போடு எடுக்கிறதுங்கிறது வந்து மிட்டாய்களையும் இந்த சர்க்கரையும் தான். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தோசையை கூட சீனியை தொட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக ஆக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது சாப்பிட்டா சரிதான், இனிப்போடு சேர்த்தாவது சாப்பிடட்டுமே நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். குழந்தை பருவத்து முதலே வந்து நம்ம வெள்ளை சர்க்கரையினுடைய பிடியிலிருந்து குழந்தையை மீட்டெடுக்கணும். இனிப்பு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பனங்கருப்பட்டியோ தேனோ வெல்லமோ அதுதான் நமக்கு தெரியணும். அது இல்லாமல் நம்ம எல்லா சாக்லேட்டு, எல்லா ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரீம் கேக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த ஒயிட் சுகர் குளுக்கோஸ் தான் வந்து மேஜராக அதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பின்னாட்களில் அவர்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதுக்கு வந்து ஆரம்பமாக இருக்குது. சரி, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா, இல்லை அதுக்கான பாதையில் நான் இருக்கிறேன்னா, ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கேனா அப்படிங்கிறத வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி என்ன மருத்துவ உலகமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில உணவு பழக்க வழக்கத்தையும் அதுக்கான சில பயிற்சிகளையும் வச்சு முடிந்த அளவுக்கு சர்க்கரை நோயை வந்து தள்ளி போட்டாலே நம்ம வந்து பெரிய அளவில் அதனுடைய பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுங்கிறது வந்து 50 வயசுலேயோ 45 வயசுலேயோ வராது. ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கோமா அப்படிங்கிறது 25 வயது 30 வயதுலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நமக்கு முதல்ல எது ப்ரீ டயபெட்டிக், எனக்கு ப்ரீ டயபெட்டிக்னா என்ன, டயபெட்டிக் வருவதற்கான அறிகுறி எனக்கு இருக்குங்கிறத எப்படி நான் தெரிஞ்சு கொள்கிறதுங்கிறத முதல்ல எல்லாரும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அவருடைய நல்லா சாப்பிட்றாரு, மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு அதீதமான ஒரு அயற்சி, ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை காலில் நம்ம கெண்டைக்கால் பகுதியில் ஒரு வலி வருது, இடுப்பு கீழே வந்து ஒரு மாதிரி ஒரு டயர்டாக வலியோடு இருக்குது, அவருக்கு சர்க்கரை நோய்க்கான ஆரம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அவருக்கு வந்து ஒரு சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனாலே அவருக்கு வந்து அந்த ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம். எவ்வளோதான் நமக்கு வந்து நிறைய இன்றைக்கி சோதனைகள் வந்துருச்சு, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கோமாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் கிளினிக்கலாக நம்ம பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு கால் வலி, சாப்பிட்ட உடனே உடல் டயர்ட்னஸோ இல்லை நல்லா கெண்டைக்காலில் வலியோ இருந்ததுன்னா முதல்ல நம்ம போய் இரத்த சர்க்கரையினுடைய அளவை தெரிஞ்சுக்கணும். அதையும் எப்படி பார்க்குறது? நான் போய் சுகர் ஃபாஸ்டிங்கில் பார்க்குறேன், அப்புறம் சாப்பிட்டு 2.5 மணி நேரத்துக்கு கழித்து பார்க்குறேன், இல்லை எப்போவாச்சும் அந்த லேப் பக்கமாக போனேன் அப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ரேண்டமாக எவ்வளோ இருக்குது, அதை வைத்து நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னா சர்க்கரை நம்ம சாப்பிட்டா அது உடல் வந்து எப்படி படிப்படியாக உள்ளே கொண்டு போகுது, எப்படி ஜீரணித்து கலோரியாக மாறுது அப்படிங்கிறத ஒரு சோதனை இருக்குது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். வெறும் வயிற்றில் போய் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 50 கிராம் சுகரை வந்து தண்ணியில் கலந்து உங்களை குடிக்க சொல்லுவாங்க. குடித்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது, 1 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது, 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது, 2 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குன்னா அது படிப்படியாக அது உடலுக்குள்ளே உள்வாங்கி அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலையை நோக்கி வரும். ஒரு ஆரம்ப நிலையில் 80 இருக்குது அப்படின்னா சர்க்கரை சாப்பிட்டோடனே அரை மணி நேரத்தில் அது 140 130 போகும். 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் 160 170 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் திரும்ப 140க்கு வந்து பழையபடி 90க்கு வந்துடும். 2.5 மணி நேரம் கழித்து பார்த்தா இயல்பாக ஃபாஸ்டிங்கில் என்ன லெவல் இருந்துச்சோ அதை விட ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். அப்படி இல்லாமல் சர்க்கரை வந்து 80 இருக்குது முதல்ல ஆரம்பத்தில், நல்ல இதை தண்ணியில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 240 போகுது. மீண்டும் பழையபடி நார்மல் ஆயிரும். இப்போ 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பழையபடி 80 தான் இருக்கும். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவு மேலே ஏறி இறங்குச்சுன்னா அதையும் வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புள்ள நபர் அப்படின்னு அவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஓரிரு வருஷத்துலேயே சர்க்கரை வியாதி தன்னை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாருன்னா அவர் முழுமையான சர்க்கரை நோயாளியாக வந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். நார்மலாக ஃபாஸ்டிங் சுகர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 110க்குள்ளே இருக்கணும், 105க்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு. ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் 120 இருக்கும், போஸ்ட் பிராண்டியல் கரெக்டாக இருக்கும். அவர்களும் ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையை தவிர்த்தரணும். நம்ம முதலே சொன்னோம். அது வந்து சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லையோ குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம வந்து அந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம். இந்த மாதிரி இம்பேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த இனிப்புகளுமே கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு விசேஷ காலத்தில் நாட்டு கருப்பட்டியோ இந்த ஹைட்ரேட் சேர்க்காத வெல்லமோ ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும் எடுத்துக்குவோம். அன்றாடம் எடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டாம். ஏன்னா இனிப்பு சுவைங்கிறது எல்லா உணவுகள்லையும் இருக்குது. தானியங்களில் இனிப்பு சுவை இருக்குது, தினை அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது, நெல் அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது. அந்த இனிப்பு நமக்கு வந்து கலோரிக்கு போதும், நம்மளோட எனர்ஜிக்கு போதும். அது இல்லாமல் தனியாக ஒரு வெல்லமோ சர்க்கரையோ அவசியம் இல்லை. ஒரு விழா காலங்களில் மட்டும் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஐஜிடியாக இருக்கவங்க, இம்பேர்டு டாலரன்ஸாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் 6 சுவைகளும் இருக்கணும். நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம், இனிப்பு நிறைய சாப்பிட்றோம், இல்லை புளிப்பு நிறைய சாப்பிட்றோம், இல்லை காரம் நிறையா சாப்பிட்றோம். ஆனால் இது இல்லாமல் பல மருத்துவ குணங்கள் உள்ள சுவை அப்படின்னு பார்த்தா அது கசப்பு சுவையும் தோற்பு சுவையும் தான். பெரும்பாலும் நம்ம இந்த கசப்பையும் தோற்பையும் எடுக்கிறதில்ல. இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த கசப்பு சுவையுள்ள உணவுகளையும் துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளையும் தினம் எடுத்துக்கொள்ளணும். எதில் அதிகமாக கசப்பு இருக்குது, கசப்புனோடனே நமக்கு ஞாபகம் வர்றது பாகக்காய். அந்த பாகக்காயில் மொமார்டின் ஷரண்டின் அப்படின்னு 2 ஆல்கலாய்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் வேகமாக நம்ம சாப்பிட்ட சர்க்கரை வந்து இரத்தத்தில் கலக்காமல் இருப்பதற்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கு நவீன அறிவியலே அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க. சாதாரணமாக பாவக்காவை நம்ம பொரியலாக சாப்பிட்லாம், குழம்பு காயில் போட்டு சாப்பிட்லாம், அதை வந்து பாவக்காய் ஜூஸ் கூட எடுத்து சாப்பிட்லாம். அப்படி எடுத்தோன்னா தினம் சர்க்கரை சேர்கிற விஷயம் குறையும். அப்புறம் இன்னொன்று ஒரு நவீன அறிவியல் கருத்து என்னென்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ஃபேட்டிலேருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். வெளியே ஸ்டோர் ஆகிருக்கிற அவர் வந்து 20-25 வயசில் நல்லா உடல் எடை கூடிடுச்சுன்னா அந்த ரிசர்வில் இருக்க ஃபேட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி ஆறதை தடுக்கிறத தான் வந்து இந்த குளுக்கோனியோஜெனிசிஸை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கும் வந்து இந்த
பாவக்காய் மாதிரி, சுண்டக்காய் மாதிரி கசப்பான உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும். இதோட வந்து வெந்தயம் வந்து இந்த ஐஜிடி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும், நமக்கு 2 வருஷத்தில் சர்க்கரை வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதாரணமாக அரை தேக்கரண்டி, காலையில் 1/2 ஸ்பூன், மத்தியானம் 1/2 ஸ்பூன், ராத்திரி 1/2 ஸ்பூன் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். சோறுலேயே போட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம். அது சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் பொருட்களும் சர்க்கரை அப்சார்ப்ஷனை வந்து குறைக்கும். வெந்தயத்தில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கென்றே நிறைய தாவர பொருட்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஐஜிடியை ப்ரீ டயபெட்டிக்கை சர்க்கரை வியாதியாக மாற்றாமல் இருக்கணும்னா வெந்தயத்தை அன்றாடம் எடுத்துக்கொண்டு இருந்தாலே வந்து எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வியாதியை தள்ள முடியும். சில நேரங்களில் வராமல் தம்மை வந்து காத்து கொள்ளவும் இந்த வெந்தயம் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ற தேநீர். நம்ம வந்து தேநீர் சாப்பிட்றது அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், டீயில் பால் ஊற்றி சாப்பிட்றோம். ஆக்சுவலாக தேநீர் அப்படின்னா வெறும் டீ லீஃப் டிகாஷன் தான், வர டீன்னு சொல்கிறோம் இல்லையா. பால் சேர்க்காத தேநீர் தான் உடலுக்கு பல வகையிலையும் நல்லது. நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த எண்டோத்தீலியல் இதை வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துறதுக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொடுக்கறதுக்கும் இந்த வெறும் வர டீ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் சர்க்கரை வியாதி வராமல் நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கணும். பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதிலே சுருள் லவங்கப்பட்டைம்பாங்க, பென்சில் மாதிரி இருக்கும், சிலோன்லேருந்து வரக்கூடியது. அந்த சுருள் லவங்கப்பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து டீயில் 1 ஸ்பூன் டீ இலை போடுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சு பட்டையை போட்டு அந்த கஷாயம், டீ கஷாயம் போடணும். அந்த டீ கஷாயத்தை காலையிலையும் நைட்டும் சர்க்கரை இல்லாமல் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கவே நமக்கு வந்து பல நேரங்களில் வந்து இந்த சர்க்கரையினுடைய அந்த ஐஜிடி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட்டு முழு டயபெட்டிக்காக வராத அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும். அதே மாதிரி வெந்தயம் மாதிரியே வந்து நம்ம லவங்கப்பட்ட டீ மாதிரி இன்னொரு ரொம்ப மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள், மிகப்பெரிய அளவில் சர்க்கரை வியாதிக்கு பயன்படுறது வந்து ஆவார கஷாயம். ஆவாரைக்கு வந்து ரொம்ப வயலோரங்கள்லேயும் சரி, வறண்ட பூமியிலையும் சரி நிறைய பூத்து குலுங்கக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் அந்த ஆவாரை வந்து பல மேக நோய்களுக்கு பயனுள்ள தாவரம்னு சித்த மருத்துவ இலக்கியங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கு. ஆவாரை கண்டவுடன் சாவாரை கண்டதுண்டோம்பாங்க. ஆவாரை இருந்ததுன்னா உடலினுடைய பல மேக நோய்களும், மேக நோய்கள்னால் வரக்கூடிய மரணத்தை கூட தவிர்க்கிறது ஆவாரைன்ட்டு. சர்க்கரை வியாதியை வந்து மதுமேகம், பிரமேகம்னு தான் சொல்லுவோம். அந்த மதுமேகத்தினுடைய இதை சர்க்கரை வியாதியாக அது மாறாமல் ஒரு இம்பேர்டு டாலரன்ஸில் இருந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து முழுமையான டயபெட்டிக்காக மாறாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவாரை கஷாயத்தை தேநீர் மாதிரி அருந்தலாம். ஆவாரை பூவையும் இலையும், ஆவாரை மொத்த சமூலத்தையும் மொத்த தாவரத்தையே பயன்படுத்தலாம். ஆவாரை பூ மட்டும் இல்லை, மொத்த இதே வந்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1-2 இடித்து வச்சுக்கிட்டு டீ போடுற மாதிரி டீ இலைக்கு பதிலாக அந்த ஆவாரம் பூவையும் ஆவாரை மொத்த இதையும் போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 டம்ளராக வற்ற வச்சு அந்த கஷாயத்தை காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அதுவும் வந்து சர்க்கரை விராமல் நம்ம வந்து ஒரு முழு சர்க்கரை நோயாளியாக வராமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். சரி, இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் போதுமான்னு பார்த்தா அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் வேணும். உடல் எடை அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய பேரை வந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து முழுமையான டயபெட்டிக்காக மாற்றுது. சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே 45 நிமிடங்கள் நல்ல 3 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய பயிற்சியை தினமும் ஆரம்பிச்சிடணும். நடைப்பயிற்சிங்கிறது வெறும் உடல் எடையை குறைக்கிறது இல்லை. நடைப்பயிற்சியில் வந்து தொப்பையெல்லாம் பெருசாக குறையாது. ஆனால் நடைப்பயிற்சியில் முழுமையாக நமக்கு வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே தள்ளப்படும். எல்லா மதுமேக நோய்க்கான மருந்தும் அதை தான் செய்யுது. ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை எப்படியாவது செல்லுக்குள்ளே தள்ளணும். அந்த செல்ஸுக்குள்ளே தள்ளக்கூடிய வேலையை நம்மளுடைய நடைப்பயிற்சி கொடுக்கும். அதனால் நடைப்பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சி, அதோட உணவில் கசப்பான உணவுகள், குறிப்பாக வெந்தயம், பாவக்காய், சுண்டக்காய், ஆவாரை டீ, லவங்கப்பட்டை டீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை வியாதி வருவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறவங்க, பாரம்பரியமாக அப்பா அம்மாவுக்கு சுகருக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்க சர்க்கரை நோயாளியாக முழுமையாக மாறாமல் தடுக்கவோ இல்லை முடிந்தவரை அந்த காலத்தை தள்ளி போடவோ சாத்தியமாக இருக்கும்.
ராம் ஆக்சுவலி ஜம்முவில் பார்த்தீங்கன்னா ரகுநாத் டெம்பிள் அப்படின்ற அந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜம்முவோட மத்திய பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து ஜம்முலேருந்து நீங்கள் எந்த பக்கம் வழி கேட்டாலும் இந்த கோயிலோட தான் வழி சொல்லுவாங்களாம். பிகாஸ் இது சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராமருக்கான கோயில், அது ஓகே. பட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியோட கர்ப்ப கிரகம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 4 வால் இருக்கும். அதில் 3 வால் பார்த்தீங்கன்னா கோல்டால் ஆயிருக்கும். தங்க கோயில்னு சொல்லலாம், பட் அந்த வால்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தங்க வால்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக சிட்டி ஆஃப் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க ஜம்முவை. ஏன்னா வந்துட்டு இந்த கோயிலுக்காக தான் பேசிக்லி. அண்ட் வந்துட்டு இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிகிராம் அப்படின்ற அந்த கல்லை வச்சு நிறைய சாலிகிராமும் இல்லைங்க, நம்ம சாலிகிராம் SALIGRAM. ஓகேயா? ஓகே, கரெக்டாக மட்டும் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி வந்து நத்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வடிவம், அந்த ரவுண்டாக இருக்கும் அந்த கல் பார்க்கறதுக்கு. நம்ம ரிவரோட பேங்க்ஸ்ல, ரிவர் இந்த நதி கரையோரம் கிடைக்குமா அந்த கல். ஸோ அதை வச்சு கேலரிலாம் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஜம்மு போனீங்க அப்படின்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ண தங்கம் வேற இருக்குன்றீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதுக்காகவே போவீங்களா? இதுக்காக போவேன். இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 7வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு, லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதனால் புதிதாக உங்களுடைய பொருள் சேர்க்கைகளுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, குடும்பத்தில் நிம்மதி. குடும்பத்தினருக்காக செலவினங்களை அதிகரித்தாலும் அது மன சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த தடங்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி. உத்தியோகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இடமாற்றம், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுக்குண்டான உத்தரவாதம். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. மனக்கசப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதில் இனம் புரியாத நம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலை முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது. சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். எல்லா விதத்தில் நீங்கள் தான் புத்திசாலிகள், மற்றவர்கள்லாம் ஏமாளிகள் என்று நினைத்து கொண்டு யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பொய் பேசுவது, ஒரு பொய்க்கு பல பொய்கள் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்திவிடும். கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதனால் பொறுமையாக இருங்கள். அதே சமயம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகளுக்கு உண்டான பண வரவை சரியாக வரக்கூடிய அமைப்பு காணப்படுவதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே மனசஞ்சலமும் சங்கடமும் காணப்படலாம். எனவே எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்கள். 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். வங்கி அட்டைகளுடன் இன்று வெளியில் செல்வது பெரும் அளவு தேவையில்லாத உங்களுக்கு உபயோகப்படுத்தாத செலவுகளை வைத்துவிடும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், லாபம், அனுகூலங்கள், அரசு கௌரவம், அரசாங்கத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் மேன்மை, அனுகூல பிராப்தங்கள்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நிம்மதிகளை கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவது. நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டியிருந்த நபருடைய சந்திப்பில் பிரச்சனைகள் நிவர்த்தி, மற்றற்ற மகிழ்ச்சி, அனுகூல பிராப்தங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர செய்திகள் நன்மைகள். படிப்படியாக நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கு கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் மிக உயர்ந்த நிலைமை, கடல் கடந்து நல்ல செய்தி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மேன்மை, மனதிற்கு சந்தோஷம்,
புதிய வண்டி வாகன அமைப்புகள் மாற்றம், புது பொருள் சேர்க்கைகளுக்கு உண்டான உத்தரவாதம் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடன் கோபமோ வன்மமோ கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்பட்ட மாறுதல்களில் செக் செய்து கொள்வது நன்மை தரும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களுடைய தேக உபத்திரம் பெருமளவு சந்தோஷத்தை கெடுத்து விடலாம். எனவே மிக மிக கவனமாக பெற்றோர் பெரியோர் இரத்தபந்த உறவுகளிடம் இருப்பது இன்றைக்கு நன்மை தரும். மற்றபடி உத்தியோகத்தில் மற்ற அனுகூலங்கள் எல்லாம் எது வந்தாலும் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, சுபவிரய பிராப்தம் நிவர்த்தி, மனதிற்கு சந்தோஷம், பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், கடல் கடந்து நல்ல செய்திகள், உத்தியோக நிமித்தமாக பிரிந்திருந்த குடும்பத்தினர் ஒன்றாவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் உங்கள் வார்த்தைக்கு பெருமளவு அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மைகள், படைப்பாளிகளுடைய படைப்புகள் பெருமளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை வெற்றி பெறுவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம். அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் இதமான வார்த்தை பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம் அனுகூலங்கள், மற்றற்ற மகிழ்ச்சி, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் மீண்டும் பெருமளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் உத்தரவாதம், நீண்ட நாள் சந்திக்க வேண்டிய நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பது, பழைய பகைமை மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு உண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது செலவினங்கள் ஏற்படக்கூடிய நாள். அது சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். அவர்களுக்கு செலவு செய்வதற்கு தான் உங்களை கடவுள் படைத்திருக்கார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீணாக அதில் கோபதாபங்கள் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், உத்தியோக மேன்மை எல்லாம் காணப்பட்டாலும் பகைவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி பேசணுன்னா டைமே பத்தாது, நிறைய பேசலாம், அவ்வளோ இருக்குது, நம்மளால் பேச முடியல, டைம் வேறு முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம், நீங்கள் தான் சொல்லணும். நம்ம துரத்தி வாங்கிறத இவ்வளோ டீசெண்டாக சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் விஷயங்களும் பேசியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸே வந்து எக்கச்சக்கமாக எக்ஸெட்ரா போடுற அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் அதை. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி நாளைக்கும் நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒன்று ஷேர் பண்ணுறதுக்காக வரோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவாணன் அண்ட் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி டீம் ஆஃப் புது புது காலை. பாய். Thank you.